Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த பேக் எப்படி cloth organizer கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்குக்கு நான் இந்த 3mm zip யூஸ் பண்ண போறேன். நம்ம வீட்ல யூஸ் பண்ற நார்மல் sewing machine ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரி 3mm zip இல்லனா 5mm zip ரெண்டுமே சூட்டபிளா இருக்கும். எவ்வளவு மீட்டர் zip தேவையோ அதை வாங்கிட்டு அதுக்கேத்த சைஸ்ல ரன்னர்ஸையும் சேர்த்து வாங்கிக்கணும். பேக் இந்த மாதிரி ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டிச்சிங் லைனும் parallel-ஆ இருக்க மாதிரி வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதில் கரெக்டாக 3 இன்ச் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்க்கும்போது கரெக்டாக 3 இன்ச் இருக்குது. ஸோ இந்த சைடில் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் தையல் பிரிச்சுக்கலாம். கீழே இருந்து 2 இன்ச் விட்டுட்டு இந்த டாட்டட் லைன் வரைக்கும் தையல் பிரிச்சுக்கலாம். இந்த லைனில் கட் பண்ணிக்கணும். இந்த ரெடிமேட் பேக்லலாம் தையல் பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்கும். கரெக்டாக மேலேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண இந்த ரெண்டு பீஸ்லையும் ஓரத்தில் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். ஸோ கீழ்ப்பக்கத்தில் 2 இன்ச் விட்டுட்டு ஃபுல்லாக தையல் பிரித்து வச்சுருக்க ரெண்டு சைட்லேயும் இந்த இடத்துல மடிச்சு தைச்சதுனால நடுவில் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கும். இந்த சைட்லேயும் கீழே இருந்து 2 இன்ச் விட்டுட்டு தையல் பிரித்து வச்சுச்சு. இந்த சைடில் கொஞ்சம் தையல் பிரிஞ்சுதுன்னா அதையும் சேர்த்து கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பா ஷேப்க்கு நம்ம ஜிப் அட்டாச் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு ஜிப்பு தேவைப்படும்ன்றதை மெஷர் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து ஜிப் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பக்கம் ஹேண்டில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜிப்பில் ஒரு பக்கத்தில் ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைட்லையும் பின் குத்திக்கலாம், இல்லைனா ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். ஜிப்பை தைக்கும் போது ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் உள்ளே வச்சுட்டு 3 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓரத்தில் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு 3 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட்லையும் ரன்னரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேக் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக 2 ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை மறுபடியும் மேல் பக்கமாக வச்சுட்டு இன்னொரு சைடையும் அட்டாச் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஒரு ஜிப்பர் வச்சு ஒரு பேக் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சைஸ்லலாம் ஜாயின் பண்ணிப்போம். பட் இது வந்து ஏற்கனவே இருக்கிற பேக்கை நம்ம மாடிஃபை பண்ணுறதுனால ஜிப்பை வந்து இந்த மாதிரி தான் நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இன்னொரு சைடை கவர் பண்ண முடியாது. ஸோ வெளியில் எடுத்துகிட்டு விட்ட இடத்துலேருந்து டேரெக்டாக அதை வச்சு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டம் சைடில் ஏற்கனவே இந்த மடிப்பு இருக்க இடத்துல ஜஸ்ட் இந்த ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷேப் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கு.
பேக்கை திருப்பிக்கலாம். ஹேண்டில் உள்பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த 2 ஜாயிண்ட்டையும் ஒவ்வொரு பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் ரெண்டுத்தையும் இப்படி பிரித்து ஒவ்வொரு பக்கத்துலையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேல் பக்கம் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை கட் பண்ணிடலாம். ஜிப்பை ஓப்பன் பண்ணி பேக்கை திருப்பிக்கலாம். கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஷேப்க்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் பக்கம் ஷேப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் வந்ததை உள்ளே சிம்பிளாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து உள்பக்கமாக போயிடும். இதை ப்ராப்பராக செட் பண்ணி அந்த ஷேப்க்கு கொண்டு வந்துக்கலாம். இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரியும் கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை பேக்கை திருப்பிட்டு உள்பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக மிஷின்லேயே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க பெரிய பேக்கெல்லாம் டேரெக்டாக அதில் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஜிப் அட்டாச் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்காகிற செலவும் ரொம்ப கம்மி அண்ட் மெயின்லி நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு பெரிய பேக்கை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு பேக்லேயே நம்மளால் நிறைய கிளாத் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். 2 பெரிய பெட்ஷீட் அண்ட் சோஃபா குஷன் கவர்ஸ் எல்லாமே இதில் நான் வைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய கிளாத் ஆர்கனைசர் வாங்குறதுக்கு நம்ம மினிமம் 100லேருந்து 150 ருபீஸ் செலவு பண்ண வேண்டியிருக்கும். பட் நம்மளே ரெடி பண்ணும்போது ஜஸ்ட் ஜிப் அண்ட் ரன்னருக்கு சேர்த்து ஒரு 20 ருபீஸ் செலவு பண்ணால் போதும். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் மாடல் பேக் எடுத்துகிட்டு வெரி சிம்பிள் மெத்தடில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக ஜிப் அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக இல்லை ஒரு சாரீ ஆர்கனைசராக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம். எல்லா வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.